ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக உயிர்களை காப்பாற்றுவதும் மறு வாழ்வு கொடுப்பதும் என்கின்ற அந்த மருத்துவ பணியில் இருப்பவரை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது என்று அவ்வப்பொழுது அழைப்புதல் மட்டும் அனுப்பிடுவேன். மற்ற செய்திகளை அனுப்புவோம், பகிர்ந்துக்குவோம். அவர் எழுதிய அவருடைய வரலாற்று புத்தகத்தை முழுமையாக படித்து ஒரு நாள் அவரிடம் பேசினேன். அந்த அளவுக்கு இருக்கின்றார், தமிழ் பற்றோடும் இருக்கின்றார். ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வருக, வாழ்த்துரை தருக. இந்த அறிஞர் பெருமக்கள், தமிழ் நண்பர்கள், தமிழ் வித்தகர்கள், மாணவ செல்வங்கள், பேராசிரியர்கள், என்னுடைய அருமை நண்பர்கள் எல்லோரும் அணிந்திருக்கக்கூடிய இந்த மேடைக்கு என்னுடைய மிகுந்த மரியாதையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் செய்து வருவது சிறிய பணியானாலும் அதை உங்களை போன்ற ஐயா கணேசன் போன்ற நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் அதை பெரிதாக பேசி வருவதால் தான் நான் மேலும் ஊக்கமற்று என்னுடைய செயல்களை செய்து வருகிறேன். நான் தொழில்முறையில் மருத்துவர், அலோபதி மருத்துவர். தமிழ்பால் எனக்கு ஈர்ப்பையும் அறிவையும் வழங்கிய என்னுடைய ஆசான் இன்று அவருக்கு 97 வயசாகிறது, இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறார். அவரை நான் வணங்கி என்னுடைய வார்த்தையை வணங்குகிறேன். எனக்கு போல நான் ஐயா சொன்னாங்க, நான் மருத்துவராக இருக்கேன், எனக்கு தமிழ் அறிவையும் ஆர்வத்தையும் ஊட்டிய என்னுடைய ஆசான் அவருடைய தலைமையில் நான் ஒரு தாய் தமிழ் பள்ளியை நடத்தி கொண்டு வருகிறேன். இந்த வருடம் 25 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. ஏழை ஊர்ப்புற குழந்தை, நகர்ப்புற குழந்தைகளுக்கு இல்லை, புறநகர் குழந்தைகளுக்காக அந்த பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இலக்கியத்தையும் தமிழார்வத்தையும் ஊட்டிய அனைத்து நண்பர்கள் தான் எனக்கு உதவியாக இருந்தார்கள். அந்த நண்பர்கள் இல்லாவிட்டால் நான் இந்த தமிழ் இலக்கியத்துறையை உதவிக்க மாட்டேன். நான் இலக்கியத்தை பற்றி படித்ததெல்லாம் ரொம்ப குறைவு தான். இலக்கியம் ஆர்வம் உண்டு, தமிழ் ஆர்வம் உண்டு. ஆனால் இலக்கியத்தில் ஆழ்ந்த புலமையெல்லாம் கிடையாது. நண்பர்களோடு சேர்ந்து நான் ஒரு தமிழ் இலக்கிய பண்ணை ஒன்று அமைப்பிக்கு ஒரு 4-5 வருடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்கும் என்னுடைய நண்பர்கள் தான் ஐயா தகவல், ஐயா மனோகரன், கவிவளவன், இவன் போன்ற தமிழ் அறிஞர்கள் தான் எனக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல நான் நடத்தி கொண்டிருக்கிற அமைப்பை விட சிறப்பாக கவையம்புதியில் பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த அருமை நண்பர் கணேசன் அவர்களை நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கோவை நிகழ்ச்சியில் சந்தித்தேன். என்னுடைய வாழ்க்கை பயணம் ஒரு சிறு கிராமத்தின் சிறுவனின் கதை என்று அவருடைய தன் வரலாற்று நடைபெற்றேன். ஒரு கிராமத்து சிறுவன் என்று ஒரு கதை, வாழ்க்கை பயணம் என்று நான் 2-3 நூல்கள் கொண்டு வந்திருக்கிறேன். அன்பளிப்பாக நான் எங்கே சென்றுவாக கொடுப்பது பழக்கம். என்னுடைய வரலாற்று நூலை படித்துவிட்டு கணேசன் ஐயா அவர்கள் கவிதை மூலமாக ஒரு 10-20 பக்கம் பாராட்டி எழுதியிருந்தார். அன்று நான் என்னுடைய உணர்ச்சியின் உச்சத்துக்கே சென்று விட்டேன். அவ்வளவு சிறந்த மனிதர். ஒவ்வொரு வரியும் படித்து ஒவ்வொரு வரிக்கும் ஒரு சிறிய உதாரணம், ஒரு கவிதை நேயத்தோடு எழுதி அனுப்பியிருந்தார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதம் அவருடைய கவையம்புத்தூர் தமிழ் சங்கத்தினுடைய நிகழ்ச்சி பற்றி எனக்கு புலனத்தின் செய்தி அனுப்புவார். இன்றுதான் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது. நீங்கள் மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வழியில் நானும் இன்னும் சில செய்திகளை சேர்த்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துவேன் என்று நான் சில அறிவுரைகளுடன் சென்று விடுகிறேன்.
திருப்பூர் சின்ன ஊராக இருந்தாலும் நிறைய தமிழ் இலக்கிய நிகழ்வு நடக்கும். ஆனால் பெரிய அரங்கமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஒரு 30க்கு 40 அறை, இல்லைன்னா ஒரு 60க்கு 60 அறை தான் இருக்கும். எல்லோரும் 30-40 பேர் தான் வருவாங்க. நிறைய அமைப்புகள் இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு அமைப்பு நிகழ்ச்சி நடத்துவோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து திருக்குறள் பேரவை நடக்கும். 2வது ஞாயிற்றுக்கிழமை மக்கள் மன்றத்தில் நடக்கும். 3வது ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய இலக்கிய பண்ணையில் நடக்கும். 4வது ஞாயிற்றுக்கிழமை எந்த நிகழ்ச்சியில் யார் வேணும் கலந்துக்கலாம். இப்போ வந்து படிப்போம் பகிர்வோம் டாப்லைட் நூலகம்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிறந்த சமூக சிந்தனையாளர் அவர் வேலுசாமின்னு தொழில் நடத்துகிறாரு. அவர் வந்து இப்போ ஒரு 5-6 வருஷமாக ஒரு அருமையான அமைப்பை நடத்திட்டு இருக்காரு. அதை விட நீங்கள் சிறப்பாக எல்லோரும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் பயன்படுவதை வழியாகவும் சிறந்த தலைப்பு கொடுத்து நீங்கள் அதாவது ஒரு 5 நிமிடம் கொடுத்து எல்லா மாணவர்களையும் அறிஞர்களையும் பெரியவர்களையும் இணைத்து எல்லோரும் பயன்படும்படியாக ஒரு அரிய கருத்தை விதைத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த விதை முளைத்து செடியாகி கனி கொடுத்து காய் கொடுத்து கனி கொடுத்து எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதே போல் ஐயா சொன்னாங்கல்ல மரத்தை பற்றி, அந்த ஒரு மரம் தன்னைத்தானே ஈன்று இந்த உலகத்தை வாழ்விக்கக்கூடிய ஒரு மரமாகவும் ஐயா கணேசன் அவர்கள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கெல்லாம் உதவி செய்து உறுதுணையாக இருந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இங்கே வந்து சிறப்பித்து குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் அறிவு செல்வங்களை வழங்கிக் கொண்டு உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.